விஸ்வாமித்திர மகாமுனிவர் சூழ்ச்சியினா நாடிழந்து நகரிழந்து நாட்டு மக்களை பிரிந்து 48 கோடி கடலை சுமந்து காசி மாநகரம் வந்து என் மன்னவர் எங்களை அடிமைப்படுத்தி விட்டு அவர் சென்றார். இந்த காசி மாநகரத்தில் எங்கே இருக்கின்றாரோ தெரியவில்லையே. என் மகளையும் பிறந்து நிற்கின்றேனே, பட்டமரமாக நிற்கின்றேன். நான் என்ன செய்வேன்? என் இதயம் துடிக்கிறது, குடல் கொதிக்கிறது. என் மகனை காணவில்லை. எனக்கு முன்னதான் என் மகனை காட்டுக்கு போகும்போது சொன்னாரே, 5 வயது அறியாத பழகம் பச்சளோ குழந்தை அவன் காட்டுக்கு சென்று எப்படி சுவாமி தெற்பியெல்லாம் சேகரித்து வருவான் என்று நான் சொல்ல அவன்தான் செல்ல வேண்டும் என்று தெரிவித்து விட்டாரே. என் மகன் காட்டுக்கு சென்றான். தெற்பிக்கு சென்ற மகன் எப்படி தெற்பியெல்லாம் அறுத்தானோ, என்ன செய்கின்றானோ, பசியோடு சென்ற மகன் என்ன செய்கிறான், எப்படி சென்று அவன் தெற்பியை அறுத்து அவன் எப்படி வீடு திரும்ப போகிறான் என்று எனக்கு புரியவில்லையே. பொழுது அஷ்டமிக்க போகிறது தெய்வமே, என் மகனை காணவில்லையே. ஐயோ தெய்வமே, அம்மா காசி வசாலட்சுமியே, கருணகரா, உமா மகேசா, உங்களுக்கு கண்ணில்லையா? பட்ட காலிலே படுபடா கெட்ட குறியே கெடுபடா என்று என் வாழ்க்கையிலே இப்படியா நடக்க வேண்டும்? நான் என்ன செய்வேன்? யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? யார் குடியை கெடுத்தேன்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. தெய்வமே, காட்டுக்கு போன மகன் வீட்டிற்கு காணவே போன மகன் வரவும் காணே பொழுதொடி போகிறேன். போன மகன் வரவும் காணே பொழுதொடி போகுதையும். போன மகன்
செல்லமே, நான் பெற்ற மகனே, அரமா மரமிருந்து தவம் இருந்து பெற்றெடுத்த ஆசை மகன் அன்பு மகன் மரத்தால் உதித்த மகன் நான் பெற்றெடுத்த ஒரே மகனை காட்டுக்கு அனுப்பிவிட்டேனே. அவன் ஒரு கணம் பெரியாமல் இருந்த நான் தனிமையினை விட்டு விட்டு திவைக்கின்றேனே. நான் எப்பொழுது வருவான் என் மகன்? அவன் முகத்தை எப்பொழுது பார்ப்பேன்? கண்ணே, அப்பா உன்னை வாரி அணைத்து எப்பொழுது நான் முத்தமிட போகிறேன்? என் செல்லமே, அம்மா நீ காட்டுக்கு செல்லுகின்ற பொழுது சகன வேதகமாக இருந்ததடா மகனே. தாங்களிலே கபடி சொன்னது, ஆந்தையானது அலறியது, பாம்பு குறுக்கி வந்தது, இத்தனை சகனத்தை பார்த்தோம். உன்னை அனுப்ப மனம் வரவில்லையடா மகனே. நான் அழுது கொண்டு இருக்கின்ற பொழுது மகனே, அம்மா தாங்கள் கலங்க வேண்டாம், தைரியமாக என்ன அனுப்புங்கள். நான் சென்று தெப்பிலாம் பொழுது ஜாக்கிரதையாக வருகிறேன் அம்மா என்று சொன்னையடா மகனே. இன்னும் நீ வீடு திரும்பவில்லையடா. நான் என்னடா செய்வேன் மகனே? தேவதாசா, அம்மா பசிக்கிறது, எனக்கு ஒரு பிடி சாதம் கொடுங்கள் என்று கேட்டாய். இரக்கமில்லாத இடத்துல சாதம் கேட்டதற்கு சாதம் கிடையாது, அனுப்படி உன் மகனை என்று தெரிவித்தாரடா. கண்ணே, நீ அன்னம் இல்லாமல் பசியோடு காட்டுக்கு சென்றாயடா மகன். நீ என்ன செய்கின்றாயோ தெரியவில்லையடா. என் மனம் பதைக்கின்றதடா மகனே. கண்ணே, நான் என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? செல்வமே, நான் பெற்ற மகனே, நான் எதடா நினைப்பேன்? நான் என்னடா செய்வேன்? நாடு நகரத்தை இழந்ததை நினைப்பதா? உன் தந்தையை பிரிந்ததை நினைப்பதா? உன்னை பிரிந்து நிற்கின்றேனே இந்த பாவி, அதை நினைப்பதா? நான் என்னடா செய்ய போகிறேன் மகனே? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையடா. நீ இல்லாத உலகத்திலே நான் எப்படியடா இருக்க முடியும் மகனே? உன்னை ஒரு கணம் பெரியாமல் இருந்த பாவி இப்போ ஒரு பொழுது நீ காட்டுக்கு சென்று இன்னும் வரவில்லையடா மகனே. பொழுது அஷ்டமிக்க போகிறதே கண்ணே தேவதாசா. நான் பெற்ற மகனே, நீ இல்லாத
உலகத்திலே நிம்மதி இல்லை, நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. எத்தனை தூரம் சென்றாயோ என்னவென்று புரியவில்லை. நான் பெற்ற மகனே, என் கண்ணே லோகிதா, எத்தனை போன பாலன் எத்தனை தூரம் சென்றாரோ சுடம்பர தானே மகனே, எத்தனைக்கு போன பாலன் எத்தனைக்கு போன பாலன்
தானே என் மகனுக்கு சாதம் வாங்கி கொடுக்க முடியாமல் பாவியாகி விட்டேனேனா. பசியோடு சென்ற மகன் அவன் காட்டுக்கு சென்று எப்படி சென்றானோ, எப்படி தெற்கு எல்லாம் மறுத்தானோ தெரியவில்லை தெய்வமே அம்மா. நான் படும்பாடு உனக்கு புரியவில்லையாடா. பெற்ற மனம் வித்து பிள்ளை மனம் கல் என்று சொல்வார்களே மகனே, அதுபோல நமது தாய் என்ன பாடுபடுகிறாளோ என்று நினைத்து பார்க்காமல் நீ இருக்கின்ற என் மகனே, அந்த குழந்தைகள் இடத்தில் என் உயிரியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிதான் அனுப்பினே மகனே. நீ எப்பொழுதுடா வருவாய் மகனே, உன்முகத்தில் எப்பொழுதுடா பார்ப்பேன் கண்ணே என் செல்லமே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. இப்படியெல்லாம் பாடி அழுது உன்னை அனுப்பினேன் மகனே, உனக்கு ஆனத்துக்கு அனுப்ப மனமில்லையடா கண்ணே. அப்படி இருந்து உன்னை அனுப்பினேனே ஏண்டா ஒரு பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக நாம் எத்தனை துயரங்களை அடைந்தோடா மகனே. சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உன்னை காட்டுக்கு அனுப்பினடா மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு தந்த வயலுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளதில்லை மகனே. தந்தை கடிதே நடக்க தாய் மொழி நடக்க தந்தை மொழி பேரெடுக்க நான் அதை காத்திருப்பேன். நேரமில்லை மகனே, நேரமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அந்த வயலுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளதில்லை மகனே. மகனே உன் காவலுக்காக அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே. பெருமையெல்லாம் நீ சொல்ல வேண்டும், பெருமை சொல்ல அதை கண்குளிர காண்பதற்கு நான் வர வேண்டும். அந்த மிக்க கைகளுக்கு அந்த உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே. கண்ணி தேவதாசா, நான் என்ன செய்வேன் மகனே? இன்று வீடு திரும்பவில்லை, கூட சென்ற அந்த குழந்தைகளும் காணவில்லை.
அது வருவது போல இருக்கின்றது. அந்த குழந்தைகள் என் மகன் வரப்போகின்றான். அந்த குழந்தைகள் வருகிறார்கள். அப்பா என் மகன் என் மகனுக்கு ஏன் போடுறீங்க? யாரு அம்மா ஏமா போடுறீங்க? யாராது? ஏன் ஊமை கொண்டாங்க பிறந்தவன என்னடா காட்டுற அப்படி ஒன்று அம்மா கீழே அரசூரை சேர்ந்த பெரும் மதிப்புக்குரிய பாசத்திற்குரிய அண்ணார் ரங்கசாமி அண்ணா அவர்கள் இந்த மேடையில் சந்தர்ப்பதியாக நடிக்கக்கூடிய பெண்ணாரத்தைச் சேர்ந்த தமிழில் தான் எனக்காக 100 ரூபாயை கொடுத்து மரியாதை செலுத்தியிருக்கின்றார். அண்ணவருக்கும் அண்ணவர் குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் வாழ்க வாழ்க வேண்டும் என்று வாழ்த்துக் கொண்டு வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏமா போடுறீங்க? உங்க புள்ள தானே இது? உங்களிடத்தில் என்ன சொல்லி என் மகனை ஒப்படைத்தே? அது உங்க புள்ள தானே இது? என்னப்பா உங்க புள்ளியா இல்ல? அது உங்க புள்ளியா இல்ல? அது கருவ புள்ள. கருவேப்பிலையா? என்னப்பா தெரிவிக்கிறீர்கள்? உங்க பிள்ளை இல்லை என்று அம்மா அம்மா என் மகன் எங்கேப்பா? அம்மா எங்க ஏமா கவலைப்படுறீங்க? நாங்கெல்லாம் குறுக்கு வழியில வந்துட்டோம். தப்பி நேர் வழியில வந்துட்டு இருக்கோம். பொறுமையா வருவோம். குறுக்கு வழியாக வந்தீர்களா? குறுக்கு வழியாக வரலாமா? நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்த மன்னருக்கு பிறந்த மகன் நேர்பாதையில் வருகின்றான். நீங்க குறுக்கு வழியில வந்து விட்டீர்களப்பா. கல்லிருக்கு முள்ளிருக்கு குறுக்கு வழியாக வரலாமா? அம்மா தம்பி தனியா வரணும்னு நினைக்காதீங்கம்மா. தம்பி கூட சேசு வாரான், சுப்ரி வாரான், அந்த சனியம் கூட சேர்ந்து மணிய 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 மணியம்மா மணிய மணிய வாரம் மணிய மணி விஸ்வாமித்திர மகாமுனிவர் எப்பொழுது எங்கள் அரண்மனையில் அடியெடுத்து வைத்தாரோ அப்பொழுது எங்களை சனியம் பிடித்து விட்டதப்பா. அது இல்லம்மா. அம்மா இப்படி புள்ள புள்ளன்னு அழுவுறீங்க. கொஞ்சம் சாதம் கொடுத்துட்டீங்களா நீங்க? சாதம் கொடுத்தீங்களா நீங்க? சாதம் கொடுக்கவில்லை. பசியோடு வந்தார். சாதம் கொடுத்தீர்களா? தாங்க. சரி சாதம் தான் கொடுக்கல. 2 இட்லி வாங்கி கொடுக்க கூடாது? ஐயரிடத்தில் அடிமைப்பட்டிருக்கின்றமே, நான் எப்படி எப்போ வாங்குவேன்? 2 புரோட்டா வாங்கி கொடுக்க கூடாது? அதற்கு காசு வேணும் அல்லவா? ஆமா நாங்க சாப்பாடு நிறைய எடுத்துட்டு போனோம்மா. எங்க நிலைமையே தெரிஞ்சுதான் பேசுகிறீர்களா? இல்ல அவன் சொல்றான் அடிமைப்பட்டு வாங்கி கொடுத்தான். நான் கேட்கிறேன் உங்களுக்கு நாங்க சாப்பாடு நிறைய எடுத்துட்டு போனோம்மா. தம்பி சாப்பிடுறது சொன்னோமா? அண்ணவர்களே நீங்கள் போகக்கூடிய சாப்பாட்டை நான் சாப்பிட்டா என் சத்தியத்திற்கு பங்கு வந்துடும் மறுத்து விட்டார் தாய். அப்படியா? சாதத்தை சாப்பிடவில்லையா? பார்த்தீங்களா, என் மகன் உங்களிடத்தில் சாதத்தை வாங்கி சாப்பிட்டால் சத்தியத்திற்கு பங்கு வந்துவிடும் என்று தெரிவித்திருக்கார். அப்படி தெரிவித்து விட்டு திருப்பி எல்லாம் மறுத்தானா? சொல்லுங்களப்பா. ஓடுகின்ற கங்கையிலே ஓடுகின்ற கங்கையிலே 2 ஜலத்தண்ணி விட்டு விட்டு 3வது ஜலத்தண்ணி குடிக்க போனோம்மா. இந்த பழா போன பறவை அதில் எச்சம் விட்டுட்டுமா. தம்பி தண்ணி கூட குடிக்கலாமா. பிறகு காணங்க போக தூரமா இருந்தது. எப்பா நாங்களாம் ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டே போனோம். சொன்னீங்க? ஆமாம்மா தம்பி கதை சொன்னாம்மா. என் மகனா? ஆமாம்மா. பச்சில குழந்தை, அறியாத பாலகன், அவனுக்கு என்னப்பா கதை தெரியும்? உங்கள் வாழ்க்கை வரலாறே ஒரு கதையாக சொல்லி வந்தம்மா. நீங்க 56 தேசத்தை ஆட்சி செய்தது, விஸ்வாமித்திர சூழ்ச்சினால் நாடு இருந்து நகரம் இருந்து இந்த நாட்டு மக்களை இழந்து இந்த காலகட்டத்தை தாத்தா கிட்ட நீங்க அடிமையா இருக்கிற அதை வந்து சொல்லி வந்தாம்மா. கானகமும் போனோம். தம்பி கதையே முடிச்சு சொல்லி வந்த கதைமா. சொல்லி வந்த கதைமா, வேற ஒண்ணும் இல்லம்மா. சொல்லி வந்த கதை தான் முடிஞ்சது. என்னப்பா தெரிவிக்கிறேன்? வயிற்றில் நெருப்பள்ளி கொட்டுகிறீர்களப்பா. சரி புகட்டும். பசி பொறுக்க முடியாமல் அங்கே படுத்து விட்டானா? வெகு தூரத்தில் காணவில்லையே மகனை. அப்ப பசி பொறுக்க மாட்டாமலே படுத்து விட்டான். பசி பொறுக்க அப்ப என்ன மகன் லோகிதாசன் எங்கேயப்பா எங்கேயப்பா? பசிப்பெருக்கு அவன் படுத்து விட்டான். சுமியரத்தை தூக்கி வருகின்றானா? சுமி அதிகமா இருக்கிறதா? அப்ப சுமசுமக்க
பார்த்து சுமை தூக்கி வருகின்றார். அம்மா அம்மா பையன் நிலைமை வருவாம்மா, ஏன் கவலைப்படுறீங்க? இதோ வருகிறான் இதோ வருகிறான் என்று கதை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்க பிள்ளைதானே? என் மகனை காணவில்லை அப்பா. பெத்த மனம் பெத்த. அம்மா நாங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வனம் போனோம்மா. நாங்கெல்லாம் போய் காரை முன்னே முஸ்லிம் மாமலை திருப்பி எல்லாம் சேகரம் பண்ணிட்டு வந்தோம். தம்பி அந்த நேரத்துல உங்களை மறந்துட்டாமாவா? என்ன மறந்து விட்டானா? பெற்ற தாய் எந்த குழந்தை எப்ப மறக்கும்? என்னப்பா தெரிவிக்கிறீர்கள்? அவர் தெற்பை கிடைக்க ஒரு காலமே என்ன மறக்க அம்மா மாட்டான். உங்களை இல்லம்மா, ஒரு பொருள் தெற்பை மட்டும் கிடைக்கலாமா தம்பிக்கு? திருப்பி கிடைக்கவில்லையா? ஆமா. பிறகு நான் சொன்னம்மா தம்பி, நான் நிறைய அர்த்தம் வச்சிருக்கிறேன் வாங்கி தம்பின்னு சொன்னம்மா. அண்ணமார்களே, பேட்டாமா அண்ணமார்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய தெற்பை நான் வாங்கினால் என் சத்தியத்திற்கு பங்கு வந்த உடனே மறுத்து விட்டான் தாயே. அப்படியா? பிறகு என்னப்பா நடந்தது? நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த காலகத்துல சதா முடியோடு கடும் கோபத்தோடு திடீர்னு ஒரு சாமியார் தோன்றார் தாயே. சுவாமியார் நாடகத்திற்கு வர வேண்டும். ஆமாம்மா. என்னப்பா தெரிவிக்கிறீர்கள்? ஆமாம்மா. வந்து என்ன செய்தா? சாமியார் தம்பியை கையை காட்டி கூப்பிட்டாருமா, தம்பியும் ஓடணும். ஓடினா? அந்த சாமியார் திடீர்னு மறந்து விட்டார் தாயே. திடீர்னு மறந்து விட்டாரா? பிறகு என்னப்பா நடந்தது? அவர் மறந்த இடத்துல பாத்தீங்கன்னா மறந்த இடத்தில் தெற்பக்காடு ஓங்கி வளர்ந்துருந்தது. ஓங்கி வளர்ந்தது திருப்பை. பிறகு தம்பி கிட்ட போனாமா, அம்மா அந்த தெற்பக்காடு பக்கத்துல பெரிய புத்து ஒன்று இருந்ததம்மா. அப்பா, புத்து, என் மகனை உங்களோடு அனுப்புகின்ற பொழுது புத்தரில் செல்லக்கூடாது என்று சொல்லிதானே பாட. கரையா முத்துமா, ஏமா கவலைப்படுறீங்க? கரையா முத்து. அது கரியம் புத்தப்பா. சரி போகட்டும். பிறகு என்னப்பா நடந்தது? தம்பி கிட்ட தெற்கு பறிக்க போனான்ல, திருப்பேருக்கு ஆமா சென்றாமா? அங்க போகும்போது பெரிய சத்தம், காத்து காத்து காத்து, வேற ஒண்ணும் இல்ல, மரத்தோட மரம் ஒண்ணு உராய்ந்து காத்துமா. தயவு செய்து அப்பா, மக்களா உங்கள் பின்னே டீ வேண்டாங்க. என் மைந்தனும் வரவும் காணே ஒக்கவே அழைத்து போன எல்லோகிதர் எங்கேயப்பா?
சொல்லும் உனக்கு கானகம் தன்னில் தடையென்று சொல்லாமல் தயவுடன் எந்தனுக்கே சொல்லப்பா அங்கே கண்ணில் நடந்ததென்ன சொல்ல காட்டில் என்ன நடந்து ஏதுன்னு ஒன்று முடியாம தயவு செய்து எனக்கு சொல்லுங்க உங்க காட்டில் அம்மா நீங்க ஒரு காலத்துல 56 தேசத்தை ஆட்சிய மகாராணி அம்மா எங்கள் காலில் நீங்கள் விழித்தீர்கள் என்றால் அந்த பாவம் எங்களுக்கு சேர்த்து விடும் அம்மா தாயே. அம்மா நாங்க சொல்லலாமா நினைக்கிறோம், நம் மனம் விட்டு வரவில்லை தாயே. உங்களிடம் ஏதாவது பேசி பேசி உங்கள் மனதை நாங்கள் திசை திருப்பி கொண்டே இருக்கிறோம் அம்மா. அம்மா அழுவதாழவம் என்ன என்னம்மா அழுவதாழவம் என்ன என் அம்பனி என் சொல்லை கேளாய் என்னம்மா என்னம்மா அம்மா 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 பொழுதுகள் சாயும் முன்னே அம்மா பொழுதுகள் சாயும் முன்னே பொழுதுகள் சாயும் முன்னே என்னப்பா தெரிவிக்கிறீங்க என்னம்மா என்னம்மா அம்மா 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 தாயே அம்மா இறந்தையே அம்மா நாங்கள் மகன் திருப்ப கொய்யும் போது பெரிய ஒரு தவறு செய்து விட்டார் தாயே. என் மகன் தவறு செய்தான் நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்த மன்னருக்கு பிறந்த மகன் தவறு செய்தான் ஒரு காலமும் என் மகன் நான் பெற்ற பிள்ளை தவறு செய்ய மாட்டானப்பா இல்லம்மா அவன் யார்? அம்மா அந்த தவறை நீங்க செய்ய மாட்டீர்கள் என்று ஒரு சத்தியம் செய்து விட்டு கொடுக்கணும் தாயே. அவன் சத்திய வாக்குக்கு பிறந்தவனப்பா அம்மா அவனை எப்படி அப்பா தவறு பெரிய தவறு செய்து விட்டான் தாயே. என் மகன் தவறு செய்தான். ஆமாம்மா. அப்படி என்னப்பா தவறு செய்தான்? அவனை அடித்து விட்டீர்களா? கோபப்பட்டு அடித்து விட்டீர்களா? சொல்லுங்க. என்னப்பா செய்தீர்கள்? அது நான் காட்டிலே இருக்கின்றானா? அவனை விட்டு விட்டு வந்து அம்மா விட்டீங்க. உங்கள் ஆசை மகன், உங்க பாசத்திற்குரிய மகன், பாசத்திற்குரிய மகன், நேசத்திற்குரிய மகன், நேசத்திற்குரிய மகன். அவன் தற்ப கழியும் போது தாங்கள் வணங்கும் அந்த ஈஸ்வரன் ஆணையாக சொல்கிறேன், ஆணையாக அவன் தற்ப கழியும் போது நல்ல பாப்பு கடத்தி இறந்து விட்டான். அப்பா கவனே கவனே
இருந்தாலும் மகனை பாம்பா மகனே என் செல்வமே என் மகனே மகனே நீலா மகனே செல்வனே மகனே அப்பா இறந்தானோ என் மகனே பாரா மகனே பாரா மகனே சீலா மகனே ஜீரா அப்பா என்னையும் விட்டுவா நண்பனே அப்பா என்னை விட்டு வரும் தண்ணிலே அப்பா என்னையும் விட்டுவா நண்பனே என்னை விட்டு வரும் தண்ணிலே என்னையும் விட்டுவா நண்பனே என்னை விட்டு வரும் தண்ணிலே என்னையும் விட்டு தண்ணிலே என்னை விட்டு தண்ணிலே என்னை விட்டு தண்ணிலே என்னை விட்டு 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 போனானோ போனானோ மகனே பாம்பா நாமற்ற கண்ணே என் மகனே என் செல்வமே மகனே போனானோ மகனே பாப்பா மகனே செல்வமே மகனே அப்பா போனானோ அப்பா போனானோ என் மகனே பாரா என் மகனே சீலா பொய் சொல்லா பூமதி புத்திரனே அப்பா பொய் சொல்லா பூமதி புத்திரனே பொய் சொல்லா பூமதி புத்திரனே அப்பா மாண்டாயோ வைடா செல்வமே என் மகனே பாடா
நாமே கவலைப்பட வேண்டும். மன்னவரை பிரிந்து உயிரோடு இருந்தேன் எதற்காகடா? நமது மகன் இருக்கின்றான், அவன் மேல் வைத்து அவன் முகத்தை பார்த்து கொண்டு காலத்தை கழித்து விடலாம் என்று இந்த பாவி நினைத்திருடா. நீ என்னை விட்டு இருந்து விட்டாயே மகனே, இந்த காசு மனத்திலே என்ன அனாதைக்கு விட்டு இருந்து விட்டாயாடா. இனிமே எனக்கு யாருடா இருக்கிறார்கள் மகனே? ஒவ்வொரு தாய்மார்கள் மகனே குழந்தையை பெற்றால் நமது குழந்தை இருக்கின்றானே, நமக்கு என்ன குறை இருக்கிறது என்று நினைப்பார்களடா. நானும் ஒரு பெண் தான் மகனே, உன்னை நினைத்து நான் உயிராக நினைத்திருந்தேனடா. என் உயிரை போய்விட்டதே மகனே. இந்த மாதாவை விட்டு வளர்ந்த நீனே, மாதாவை விட்டு மாதவ விட்டு காக்கை குறிவு போல் கவலையற்ற நீ இருந்தால் யாக்கை கொடுத்தவனை யார் கொடுப்பார்? இவ்வுலகில் சட்டியிலே வேகின்ற சத்தெல்லாம் சரக்கானா மட்டென்று படித்து வந்த மருத்துவருக்கு வேலை என்ன? கடலருகே விற்றிருந்து கடுந்தாக வரும் பொழுதே கடவுளும் ஒருவனது கை சரக்கு நினைவு வரும். என்னதுதான் எப்படித்தான் என்பதெல்லாம் போய் கணக்கு. இறைவனிடம் உள்ளதடா எப்பொழுதும் உன் வடக்கு. எல்லாம் அவன் செயல் என்பதற்கு என்ன பொருள்? உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவே என்று பொருள் சொல்வார்களே முன்னோர்கள். அதுபோல என் விதி இதுவா? மன்னவரை பிரிந்து நான் மகனையும் இழந்து நான் பாவியாகி விட்டேனடா. அந்த பாழையவனுக்கு கண்ணே இல்லையடா. உன்னை படைத்த ஆண்டவனுக்கு கண்ணே இல்லடா மகனே. ஒரு பிள்ளையை கொடுத்து பறித்து கொண்டானே மகனே. அப்பா ஆண்டாளா, மகளே, என்னை விட்டு போய்விட்டாயே. பெற்ற தாய் மக மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற கடை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பதை மறந்தாலும், நற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நாமரவேனே, நமச்சிவாயத்தை நாமரவேனே. அந்த சிவனே கதி என்று இருந்தவனா, அந்த சிவனுக்கு கண்ணே தேவதாசா,
நான் என்னடா செய்ய போறேன் மகனே? உன் தந்தை வந்து கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? உன்னையும் என்னையும் பிரிகின்ற பொழுது, காலகண்டை எடுத்து அடிமைப்படுத்தி விட்டு செல்கின்ற பொழுது, கண்ணே தேவி, நமது மகனை இப்பொழுது எப்படி ஒப்படைக்கின்றன, அதுபோல என்றாவது ஒரு நாள் சந்திக்கின்ற பொழுது நமது மகனை என்னிடத்தில் இப்படியே ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்தாரடா. நான் எப்படியடா என்னடா பதில் சொல்ல போகிறேன் மகனே? என் மகன் எங்கே? என் தேவதாசன் எங்கே? நமது தவப்புதவன் எங்கே? அப்படி என்று கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்னடா செய்வேன்? கண்ணே, நமது மகனை பிரிந்து இருக்கின்றார், இருக்காதே, பக்கத்திலே வைத்திரு என்று சொன்னாரடா. உன்னை பிரிந்து விட்டேன், உன்னை இழந்து விட்டேனடா. நான் என்னடா செய்ய போகிறேன் மகனே? அப்பா, அமர்ந்திருக்கிறதேடா, என் உயிரையே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உங்களிடத்தில் ஒப்படைத்தேன். என் மகனை விட்டு விட்டு வந்து விட்டேன், என் மகனை இழந்து விட்டேனே. அவன் பாம்பு கடத்தி இறந்து விட்டானே அப்பா. தாய், ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டோர்கள் வருவதில்லை என்று சொல்வார்கள் தாய். அந்த பாம்பு எத்தனை நாள் காத்திருந்ததோ என் மகனுக்காக. என்னப்பா செய்வேன்? நாடுதோறும் அழுது புரண்டால் மாண்டார் வருவோரும் மாநிலத்தில் என்று சொல்கின்றீர்கள். உண்மைதான். எத்தனை நேரம் அடைத்து புரண்டு அழுதாலும் ஆண்டவர்கள் வருவார்களா? வரமாட்டார்கள். அவனை கடிக்க பாம்பு ஒன்னை கடிச்சிருக்கணும்டா. என்ன கடிக்கவில்லையப்பா, இந்த உசுறு இருக்கிறது. என் உசுறு போய்விட்டது, என் மகன் உசுறு போய்விட்டதடா. அவன் இருக்கின்ற பொழுது என்ன நினைத்து இருந்தானோ, எதை நினைத்து இருந்தானோ தெரியவில்லையே. அப்பா, பக்கத்தில் இருந்தீங்களா? சொல்லுங்களப்பா. இருந்தானா? அவன் எப்படி அப்பா இருந்தான்? உங்க மகன் இருக்கும் பொழுது வார்த்தை சொன்னான் தாயே, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் என் தாய் தந்தையருக்கே நான் மகனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னான் தாய். ஆமாம்மா, இறக்கின்ற பொழுது கூட நினைத்துதான் இறந்திருக்கின்றான் நான் பெற்ற மகன். என் தாய்க்கு 1000 கோடி நமஸ்காரம் என்று சொல்லுங்கள் அண்ணா. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் காலகட்ட தாத்தா விட்ட வேலையை சரிவர செய்து முடிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான் அம்மா. அம்மா, இந்த கானகத்துல பெரிய ஆலமரத்துக்கு கீழே தம்பியை படுக்க வச்சு அவன் மேலுமா பெரிய பாறாங்கல்ல கூட தூக்கி வைத்து வைத்து வந்திருக்கிறோம் அம்மா நெஞ்சில. என் மகன் மீது பாறாங்கல்ல 9 வகை நவரத்தின கற்களை பதிக்கப்பட்டு பதக்கங்களை அணிந்த என் மகன் அவன் நெஞ்சில் அவன் மார்பீது அவன் எப்படி அப்பா தாங்குவா? அவனால் தாங்க முடியுமா? எங்களை தவறாக நினைக்கிறது தாயே. அந்த காட்டுல நாய் நரிகள் இருக்கும்மா, தம்பியை இழுத்துட்டு போயிடும்மா. நீங்க பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நெஞ்சில பெரிய பாறாங்கல்ல வைத்து அவன் மேல கொஞ்சம் தண்ணியில போட்டு அந்த தரையை வரும் வழியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்கோம்மா. அந்த தனியை பார்த்துட்டு தம்பியை பார்த்துட்டு வந்திருக்கோம்மா. நீங்க உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்பா. என் மகனை நாய்களோ நரிகளோ எடுத்து செல்லக்கூடாது என்பதற்காக ஆடு மாடு திங்கிற தரையை அவன் மீது வைத்து பாறாங்களை தூக்கி வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள். இந்த பாவி பார்க்க வேண்டும் என்பதற்காக. அம்மா, மிக்க நன்றி. கண்ணிலோ இதா அப்பா, நான் பெற்ற செல்வமே, இதோ வருகிறேன். காண எவ்வளவு தூரம் இருக்கிறதோ தெரியவில்லையடா. அப்பா மகனே பாம்பு, அப்பா மகனே பாம்பு, ஐயோ மகனே பாம்பு, ஐயோ மகனே பாம்பு, கடித்து மாட்டாயோடா மகனே, அவதி கடித்தாயோடா இருளுள்ளா நிலவாகும்
அனாதையா ஆக்கி நீ இருந்து விட்டாயடா மகனே. நான் பெற்ற செல்வனே. பாம்புக்கு இறை கொடுத்து விட்டேன் இந்த பாவி. நான் என்னென்ன செய்ய போகின்றேன் மகனே? பாம்புக்கு உன்னை இறை கொடுத்திட்ட பாவி நான் வளர்த்தேன். அப்பா மகனே, ஐயோ இத கண்ணே கண்மணியே. பாம்பின் இறை கொடுத்திட்ட பாவி நான் வளர்த்தேன். அப்பா மகனே, ஐயோ இத கண்ணே கண்மணியே. சுவாமி தர விடுத்தவன் ஜகத்தால், அப்போ விடுத்தவன் ஜகத்தால். அப்பா மகனே, ஐயோ சுந்தனே கண்ணே கண்மணியே. விளக்கே வசத கண்டால் பூசுதென் மாகி, நீ பூசுதென் மாகி. அப்பா மகனே, ஐயோ கண்ணே கண்மணியே. எத்தனை தூரம் அழுதாலும் ஏனம்மா அழுகிற என்றால் ஒரு வார்த்தை கேட்கப்படுகின்றாயா? இல்லையடா கண்ணே, இல்லை கண்ணே. சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராது. சஞ்சலமே நீ ஒரு நாள் சஞ்சலத்தை காணாயோ. தீயே உனக்கு ஒரு நாள் தீ முட்டி பாரேன். அட தெய்வமே, உன்னை நான் தேம்பி எழ வைப்பேனோ. தாயே, எனக்கு ஒரு வர வேண்டும். என் தலை சாய் வரை அழ வேண்டும். இதுதான் என் தலைவிதி. இது யாரால் மாற்ற முடியும்? கடவுளே, அம்மா தாயே, நான் என்ன செய்வேன்? இதோ என் மகனை எடுத்து அவனை அடக்க செய்ய வேண்டும். அடிமோண்டை எடுத்து சென்று விடை பெற்று சென்று வருகிறேன். ஐயா வெறியரே, என்னை அடிமை கொண்டவரே. ஐயா வெறியரே, என்னை அடிமை கொண்டவரே. என் பாடனும் பாட மாட்டார், பாவி என்ன செய்வேன்? ஐயா வெறியரே, என்னை அடிமை கொண்டவரே. ஐயா வெறியரே, என்னை அடிமை கொண்டவரே. ஐயா கிழமை நல்லா தூங்கிட்டு வராங்க. ஒரு மேட்டு இருந்தா போட்டு அடிய போயிருந்த மேல கஞ்சனூர்ல இருப்பாரு. இல்ல முத்தையா, தாத்தா மூஞ்சில வந்து முத்தையா. இல்ல மாடா, கிழவன் கூப்பிடுறேன் வா.